ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் இந்த சூரியன், குரு, சந்திரன், கேது அந்த 4 கிரகங்களையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இனி 5 கிரகங்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் நிற்கிற கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11ஆம் கட்டத்தில் செவ்வாய் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், 11ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னாலே செவ்வாயுடைய அந்த மூர்க்க குணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குணம் 11ஆம் பாவத்துக்கிட்ட வெளிப்படாது. அதனால் இது செவ்வாய் ஒரு அற்புதமான செவ்வாயாக இருக்கும். செவ்வாயால் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த செவ்வாய் செய்யும். இந்த செவ்வாய் எல்லா வகையிலையும் லக்னத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த செவ்வாய் 50% அப்படி இருக்குது. செவ்வாய் நின்ற நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதியில் தான் செவ்வாய் இருக்கார். அந்த பூரட்டாதியோடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. ஓகேங்களா? அப்போது இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காம்பினேஷன் செவ்வாயும் குருவும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது செவ்வாய் அப்படிங்கிற இதே உங்களுக்கு அந்த மூர்க்கம் அப்படியெல்லாம் இல்லாமல் மிக சிறப்பாக இருக்குது செவ்வாய். அந்த செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, குருவுடைய சாரத்தில் இருக்குது. அப்படிங்கிறப்போ குரு இங்கே மிக சிறப்பாக இருக்குது. லக்னபாவத்துக்கே வர்ற குரு மிக சிறப்பாக இருக்குது. அதனால் இவங்க ரொம்ப இந்த சித்திரை மாதம் முழுவதும் இவங்க ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க. அதாவது கோவமே வராது, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. யாராவது இவங்க மேலே கோவப்பட்டால் கூட இவங்க திரும்பி கோவப்பட மாட்டாங்க. என்ன தொழிலில் இருக்காங்களோ, மோஸ்ட்லி குரு செவ்வாய் அந்த இது செவ்வாய் ஆளுமை, குரு டீச்சிங்கு, அந்த பேங்கிங்கு, அந்த செக்டார்ஸில் இவங்க இருப்பாங்க. செவ்வாயோட செக்டார்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி போலீஸு, இராணுவம், அந்த யூனிஃபார்ம் போட்ட எல்லா தொழில்களுக்கும் செவ்வாய் தான் காரகருங்க. அந்த மாதிரி விஷயங்களில் இருந்தாலும் இவங்களை இப்போது ஒரு போலீஸாகவே இவர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் இந்த மேஷ லக்னக்காரர் ஒரு போலீஸாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில் அவர் ஒரு திருடனை பிடிச்சிட்டு வந்தால் கூட அவனை அடித்தோ இல்லை இது பண்ண மாட்டார். பேசி சொல்லுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு அவங்ககிட்டயே கெஞ்சி அவங்ககிட்டேருந்து வாக்குமூலம் வாங்குவாரோ தவிர ஒருத்தரை கை நீட்டி அடிக்கிற இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு இருக்காது. கூட இருக்கவங்களே ஆச்சரியப்படுவாங்க, என்னடா சார் எப்போவுமே கோவப்படுவார், இப்போ படாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட இருக்க அந்த இதில் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற வேறு போலீஸே இவரை பார்த்து ஆச்சரியப்படும். அந்த மாதிரி அவ்வளோ பொலைட்டாக, கண்டிப்பாக மேஷ லக்னக்காரர்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரொம்ப பொலைட்டாக ஒரு போலீஸ் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. ஏதோ அந்த திருடனுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி நடந்துக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து விஷயங்களெல்லாம் வாங்குவாங்களோ தவிர ஒருத்தரை அடிச்சிடுறதோ இல்லை கோவப்படுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காதுங்க. ஏன்னா செவ்வாய் குரு ரெண்டுமே ரொம்ப பொலைட்டாக இருக்குது. லக்னபாவத்துக்கு குரு அந்த குருவுடைய சாரத்தில் செவ்வாய் நிற்கிறது அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். அதனால் செவ்வாய் அதனோட உண்மையான தன்மையே வெளிவராமல் தான் இருக்கும். அடுத்து சனி. ஃப்ரெண்ட்ஸ், சனி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மேஷ லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தில் இருக்கிற சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி அப்படிங்கிறது ஒரு கெட்ட கிரகம் மாதிரி தான். ஆனால் அந்த கிரகம் 11ஆம் பாவத்தில் நிற்கிறப்போ அந்த கிரகம் மிக சிறப்பான விஷயமாக மாறிடும். ஏன்னா சனி 11ஆம் பாவம் அப்படிங்கிறப்போ ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க, ஒரு தப்பு செய்ய மாட்டாங்க, யார் பற்றியும் கோல் பேச மாட்டாங்க, அவங்க தப்பு இவங்க தப்பு அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதுவும் 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், திருப்தி ஸ்தானம். சனி திருப்தியாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த ஜாதகர் அற்புதமாக இருக்குங்க. இந்த மேஷலக்னக்காரங்கள் இந்த ஒரு மாதம் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவ்வளவுதான் இருப்பாங்களோ தவிர யாரையும் அவசியம் இல்லாமல் பேச மாட்டாங்க. யார் கூட எந்த வித பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போவாங்க, அவங்க பாட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி ஒரு பஞ்சர் கூட ஆகாதுங்க.
ஒரு வண்டி 2 வீலர் வச்சுருக்கீங்க, இல்லை 4 வீலர் வச்சுருக்கீங்கன்னா அந்த வண்டி ஒரு பஞ்சர் கூட ஆகாது. ஏன்னா சனி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்குற இடத்துல இல்லவே இல்லை. அதனால் ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு வராது. இந்த மாதம் மிக 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 சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மேஷ லக்னத்துக்காரங்க, அடுத்து மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிரன் அதாவது சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. அதாவது இவங்க ரொம்ப ஜாலியாலாம் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு இடைஞ்சல் சுக்கிரனால் வந்துட்டு தான் இருக்கும். சுக்கிரன் யார் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி இளம்பெண்கள் அப்படிங்கிறது சுக்கிரன். ஓகேங்களா, மனைவி சுக்கிரன், இளம்பெண்கள் அப்படிங்கிறதும் சுக்கிரன், அதே போல் வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறதும் சுக்கிரன், லக்ஸுரிக்கு செலவு பண்ணுற பணம் அப்படிங்கிறது சுக்கிரன். அதாவது தேவைக்கு பண்ணுற பணம் குரு, லக்ஸுரிக்கு பண்ணுற பணம் அப்படிங்கிறது சுக்கிரன். இப்போது இவங்க கிட்ட இருக்கிற பணம் விரயமாக செலவாகும் அப்படின்னா வெட்டியாக லக்ஸுரியாக செலவு பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, பத்திரப்படுத்தாமல் லக்ஸுரியாக செலவு பண்ணிடுவாங்க. லக்ஸுரியாக எதுக்காக செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மனைவி அதாவது தேவையில்லாத விஷயங்கள், வீணாக போகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத விஷயங்கள், ஒரு புடவை, பூவு, இல்லை எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த கொடுத்த காசால் எந்தவித பிரயோஜனமும் இல்லாத சாதா விஷயங்கள். இப்போ தங்கம் வாங்கினாங்க அப்படின்னாலும் பின்னாடி அந்த தங்கம் ஒரு உருப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான விஷயமா இருக்கும். ஆனால் வெள்ளி வாங்கினா அப்படி இருக்கும். ஆனால் ஒரு புடவை அப்படிங்கிறது கொஞ்சம் நாளில் கிழிஞ்சு போயிடும். ஒரு பூவுனா அடுத்த நாளே வாடி போயிடும். அந்த மாதிரி தேவையில்லாத விரய விஷயங்களுக்கு மனைவி செலவு பண்ண சொல்லுவாங்க. அதே போல் இளம் பெண்கள் அப்படிங்கிறது தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அக்காவும் இளமையாக தானே இருப்பாங்க, அக்கா தங்கச்சி, தெரிந்த பெண்கள், அதாவது கசின்ஸு, சித்தப்பா பொண்ணு, மாமா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, அந்த மாதிரி நம்ம நல்லா தெரிஞ்சவங்க வெட்டி செலவு நமக்கு வைப்பாங்க. ஒரு வெளியே கூட்டிகிட்டு போங்க, ஒரு போன இடத்துல சாப்பிட்றதுக்கு 2000 ரூபாய் வெட்டியாக அன்றைக்கி செலவு ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தேவையில்லாத வெட்டி செலவுகளை இளம் பெண்கள் செய்ய வைப்பாங்க. சுக்கிரன் அப்படின்றது இந்த காதல் அந்த மாதிரி விஷயங்களுக்கும், அதாவது ஆஃபீஸில் தெரிஞ்ச பொண்ணாக இருக்கும், அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும், அன்னைக்கு உங்களுக்கு இப்போ இந்த மாதம் சுக்கிரன் இப்படி இருக்கனால அந்த பொண்ணு கூப்பிடும், சார் கொஞ்சம் என்னை ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும். போகிற வழியில் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காஃபி ஷாப் போய் ஒரு காஃபி குடிக்கிறோன்னா அதுக்கு ஒரு வெட்டி 500 ரூபாய். ஆனால் அது லவ் பண்ணுதான்னு தெரியாது. ஏன்னா 12ஆம் பாவம், இவருக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை வெளிப்படுத்தணும், ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி ஒரு கஃபே கூட்டிகிட்டு போகிறாருன்னா அங்கே ஒரு 500,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா அதை இந்த சுக்கிரனால் விரயமாகும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் உங்கள் விஷயங்களை, பணத்தை விரயம் பண்ண வைக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் பார்க்கும். ஓகேங்களா, அதே போல் இந்த சுக்கிரன் எந்த ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும், ஏன்னா சுக்கிரன் 50% தான் இந்த கிரகம் வேலை செய்யும், 50% அந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்கோ அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் நின்ற சாரம் என்னன்னு பார்த்திங்களா, இங்கேயே தான் ரேவதி, அதாவது சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்திலேயே நிற்கிது. அந்த ரேவதியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனே தான். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ தான் சூரியன் கடந்துச்சு. புதன், சுக்கிரன், சூரியன் 3 முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாவே தான் இருக்கும். சூரியன் நேற்று வரைக்கும் ரேவதியில் தான் இருந்துச்சு, இப்போ தான் கடந்து இங்கே அஸ்வினிக்கு போயிருக்கு. இந்த ரெண்டும் அங்கே ரேவதியிலேயே இருக்குது. ஓகேங்களா, இப்போ சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா புதனும் 12ஆம் பாவத்திலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லக்னக்காரங்களுக்கு, மேஷ லக்னக்காரனுக்கு 12ஆம் பாவத்தில் புதனும் இருக்குது, அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா 100% இவங்க மனைவிக்கு செலவு பண்ணுவாங்க. சுக்கிரன்றது மனைவிக்கு செலவு பண்ணுவாங்க. மனைவி இல்லாமல் வீட்டில் இருக்க இளம்பெண்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அதே போல் வெளியே இருக்கிற பெண்களும் இவங்க பர்ஸை காலி பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த மாதம்
இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். சனியெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுதா? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் சனி தான் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குற முதல் கிரகமாக இந்த சுக்கிரன் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, மிக பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆரோக்கிய குறைபாடு அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு மாதம்தான். வேணால் உங்களுக்கு சுகர் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுகரை ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். அப்புறம் ஏதாவது ஒரு இந்த பேண்ட்ரியாட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சுக்கிரனுடைய இதுதான். அந்த பேண்ட்ரியாட்ஸ் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து சுகர்லாம் ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி இந்த ஒரு மாதம் ஏதாவது சுகர்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், கை காலில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஆறவே ஆறாமல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த சுக்கிரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சுக்கிரன் 12ல் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும். இந்த சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க கூட இங்கே இருக்காது. இந்த சுக்கிரன் இங்கே கிராஸ் ஆகி கேது அஸ்வினிக்குள்ளே போயிடுச்சுனாலே அப்புறம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அது வரைக்கும் சுக்கிரனால் சில பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து இந்த ராகு புதன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்த்துடலாம். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விஷயங்கள், நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.